என்னங்க என்னாச்சுங்க? ஐயோ என்னாச்சுங்க? ஏங்க என்னாச்சு? ஐயோ என்னாச்சுங்க? ரஞ்சனி ரஞ்சனி ஐயோ என்ன பண்ணுதுங்க சொல்லுங்க. ரஞ்சனி தாத்தா என்னாச்சு? அம்மா தாத்தா தாத்தா என்னாச்சு தாத்தா? ஐயோ தாத்தா பாட்டி என்னாச்சு? தாத்தா என்னாச்சு தாத்தா? என்னங்கய்யா? தண்ணி எடுத்து கொடுமா, தண்ணி எடுத்து கொடு. என்னாச்சுமா? என்னாச்சு ஐயா? என்னாச்சு அவங்களுக்கு? தாத்தா தாத்தா தண்ணி குடிங்க தாத்தா. குடிங்க குடிங்க தண்ணி குடிங்க. ஐயோ சும்மா பாத்துல இருக்க போய் ஆட்டோ இட்டுங்க வாங்க. சீக்கிரம் கொண்டு வாங்க போங்க. ஐயா தாத்தா ஐயா இன்னொரு வாட்டி இன்ஹேல் பண்ணுங்க தாத்தா. 2 வாட்டி எடுத்துக்கிட்டாருமா. ஒரு வாட்டி பண்ணிட்டு பாட்டி. தாத்தா 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 என்னாச்சு தாத்தா? ஐயா ஐயா என்னங்க? சீக்கிரம் வாங்கப்பா. அண்ணா எமர்ஜென்சினா. இந்த பக்கம் நீங்க யாரும் உள்ள வரக்கூடாது, இங்கேயே வெயிட் பண்ணுங்க. டாக்டர் இப்ப வந்துருவாரு. தாத்தாவை பார்க்கணும். இல்ல மேடம், டாக்டர் வந்து செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். வெயிட் பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, வழி விடுங்க. டாக்டர் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் கொஞ்சம் வெயிட் உள்ள பண்ணுங்க. தாத்தா பாட்டி மேம் உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. இருமா, தாத்தா வந்துருவாரு. இப்ப என்னத்துக்கு பாட்டியும் பேத்தியும் கண் கலங்கினுக்கிறீங்க? அதெல்லாம் ஐயாவுக்கு ஒண்ணே ஆவாது. அந்த ஆளு ஜம்முன்னு மாப்பிள கணக்கா இன்னா லட்சுமி அப்படின்னு உன்னாண்ட வந்து பேச போறாரு பாரு. அவருக்கு சரியான உடனே முதல் வார்த்தையே ரஞ்சனின்னு தான் சொல்லுவாரு. சாரி பாட்டி. நீங்க ஷெட்டுக்கு வந்ததும் உங்க 2 பேர்கிட்டயும் நான் கோவப்பட்டு பேசாம இருந்துட்டேன். சாரி பாட்டி, என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. தாத்தாவுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. எதுக்கு இத்தனை பேர் இங்க இருக்கீங்க? இது எமர்ஜென்சி வார்டு. போங்க அந்த பக்கம். ரஜினி பயப்படாத ரஞ்சினி, தாத்தா நல்லா ஆயிடுவாரு. ஆமா ரஞ்சினி. ஏமா சொன்னா கேட்க மாட்டீங்களா? உள்ள டாக்டர் பாத்துட்டு இருக்காரு, அந்த பக்கமா போய் நில்லுங்க. சரி வா ரஞ்சினி, இப்படி வா. டீ என்னடா டாக்டர் இருந்தா ஒருத்தர் கூட உள்ள போக கூடாது. அம்மா கவலைப்படாதம்மா, அல்லாவோட கிருபையால ஐயா குணமாயிடுவாரு இன்ஷா அல்லாஹ். ஆமா ரஞ்சினி, நீ டென்ஷனா இருக்கிறத பார்க்க பார்க்க எங்களுக்குலாம் கஷ்டமா இருக்கு. எனக்காக தானடா தாத்தாவும் பாட்டியும் நம்ம ஷெட்டுக்கே வந்தாங்க. இப்ப தாத்தா எவ்வளவு சிரமப்படுறாருன்னு பாரு. இதெல்லாம் என்னாலதான். நல்லதோ கெட்டதோ நடக்கிறது எதுக்கும் நாம காரணம் இல்லம்மா. நீ தைரியமா இரு. நீங்க எல்லாருமே அந்த பேஷண்ட்காக தான் வந்திருக்கீங்களா? ஆமா டாக்டர். பிளட் ரிலேட்டிவ் யாராவது இருக்கீங்களா? நான் அவரோட ஒய்ஃப், என்னோட வீட்டுக்காரர் தான் அவரு. இது எங்களோட பேத்தி. மூச்சு திணறல் ஹெவியா இருக்கு, சுவாசம் சீரா இல்ல. ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ட் ஆயிருக்கு, லங்ஸ் ஸ்ரிங்க் ஆயிருக்கு, ஆல்வியோஸ் ஃபுல்லா சளி, அப்படியே பொடி பொடியாகி அடைச்சிருக்கு. இப்போ வென்டிலேட்டர் வச்சிருக்கிறதுனால பிரீத்திங் கொஞ்சம் பரவாயில்ல. ரிமூவ் பண்ணா என்ன ஆகுமோன்னு தெரியல. எவ்வளவு நாளா அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு? ஒரு 5-6 வருஷமா இருக்கு டாக்டர். ஆனா இந்த அளவுக்கு எப்பவும் ஆனதில்லை. ஆரம்பத்துல இருந்தே
இன்ஹேலர் யூஸ் பண்றாரா? அது ஒரு 2 டேஸா தான் யூஸ் பண்றாரு டாக்டர். என்னாச்சு டாக்டர்? ப்ரிலிமினரி டயக்னோஸ் போயிட்டு இருக்கு. பல்மனாலஜிஸ்ட் வந்து பார்த்தாதான் ஃபர்தரா என்னன்னு சொல்லலாம். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. பேஷண்ட் ஏஜ் பர்சன் இல்லையா, அனிமிக்கா வேற இருக்காரு. இன்னும் மயக்கமும் தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எத்தனை நாள் ஐசியூவில் இருக்கணும்னு விவரம்லாம் நாளைக்கு உங்களுக்கு சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு 5 lakhs பே பண்ணிடுங்க. 5 லட்சம் ரூபாவா? We will monitor everything. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம், பார்க்கலாம். என்னது முடிஞ்ச வரைக்கும் பாக்குறதா? போற போக்குல குண்டு தூக்கி போட்டு போறாரு. ஓ கொஞ்சம் சும்மா இருமா. டே, என்னடா 5 லட்சத்தை கட்ட சொல்லிட்டு பாக்குறாரு. பயப்படாத, அவருக்கு ஒன்றும் ஆகாதுமா. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். என்கிட்ட இருக்கிற நகையை வச்சா கூட 1 லட்சம் ரூபாய் வரும். அதை நாம அட்வான்ஸா கொடுத்துடலாம். அப்புறம் மீத தொகைக்கு என்ன பண்றது? மா நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? கையில துட்டு எதுவும் இல்லையப்பா. காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் வித்தா கூட ஒரு 50,000 ரூபாய் தான் தேரும். நான் வேணா காதல் பயிட்ட படம் கேட்டு பார்க்கறேன். ஜமாத்துல பேசி பார்க்கறேன். அம்மா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் படத்தோட வந்துடுறேன். போங்க பை, இதோ போங்க, வந்துடுறேன். போங்க. தரேன். டேய் மா நம்ம ஊடு இருக்கிற பத்திரம் இருக்குதுல்ல, அத எங்கனா அடமானம் வச்சிடலாமா? வச்சிடலாம். மேடம், சில ஃபார்மாலிட்டிஸ் ஃபில் அப் பண்ண வேண்டியிருக்கு. வாங்க போலாம். போகண்டு பண்ணு பண்ணு போ. ஓ. டா, போடாமா, ஏன்? என்ன பாட்டி இது? உங்க எல்லாரும் கையெடுத்து கும்பிடுறது தவிர எனக்கு வேற வழி ஏன் தெரியல. அவ்வளவு பெரிய வார்த்தைலாம் பேசுனீங்க? உங்களுக்கு நாங்க அப்படி என்னப்பா செஞ்சிட்டோம்? ஆனா எங்களுக்காக இந்த தவிப்பு தவிக்கிறீங்களே. என் பேத்தி எங்க வீட்டை விட உங்களை ஏன் பெருசா நினைக்கிறான்னு எனக்கு இப்பதான்ப்பா தெரியுது. கோடி கோடியா சம்பாதிக்கிறத விட உங்கள மாதிரி மனுஷ ரூபத்துல இருக்கிற தெய்வங்களை சம்பாதிச்சிருக்கிறாப்பா. என்ன மணி முதல்ல கையா இருக்கு. எம்மா பெரிய வார்த்தைலாம் பேசுனுங்கிற? நாங்களாம் சாதாரண மனுஷங்க தான். உங்க எல்லாரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிசயமா தான் இருக்கு. நீங்களே அன்றாட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கீங்க. இப்ப இன்னத்துக்கு நீ என்னமா பேசுனுங்கிற? எல்லாருக்கும் தான் கஷ்டங்குது, அதுக்குன்ட்டு மனசால விட்டுற முடியுமா? நாங்க எத்தையாவது பண்ணி ஐயாவை காப்பாத்திருவோம். நீ கவலைய விடுமா. அழுவாதீங்க நீ பாட்டி. அழுவாத.